Hi friends, welcome to our channel. I am Sindhu, your English tutor. In today's class, we are going to see the phrasal verbs, how we use the phrasal verbs along with the not sentences. அதாவது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வகுப்புகளில் 7 நாட்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 7 நாட்டோட இந்த phrasal verbsையும் சேர்த்து நாம் எப்படி பேச போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான நம்ம கிளாஸ். Come, let's start this lesson. இன்னைக்கு நம்ம phrasal verbs. ஸோ ஃபஸ்ட்டு நான் phrasal verb எடுத்திருக்கேன் அப்படின்னா go through. ஸோ go through அப்படின்னா read. go through அப்படின்னா read. ஸோ இதை எப்படிலாம் நாம் இதை நாட்டில் பயன்படுத்தலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நாட் பார்த்தீங்க அப்படின்னா did not, வில்லை. அப்போ did not go through, படிக்கவில்லை. did not go through, படிக்கவில்லை. ஸோ யார் படிக்கலை? அஸ்வின் did not go through. அஸ்வின் did not go through, அஸ்வின் படிக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், அதே go through அடுத்தது நெக்ஸ்ட் நாட் will not, மாட்ட. ஓகே, will not go through, படிக்க மாட்ட. I will not go through, நான் படிக்க மாட்டேன். I will not go through this book, நான் இந்த புத்தகத்தெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஃபார் தட் we can use will not go through, I will not go through. Next, need not. need not means தேவையில்லை. ஸோ தேவையில்லை பாருங்க, need not go through, படிக்க தேவையில்லை. you need not go through, நீ படிக்க தேவையில்லை. ஸோ you need not go through these books, நீ இந்த புத்தகத்தெல்லாம் படிக்க தேவையில்லை. ஸோ உன்னோட புக்ஸை படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஃபார் தட் you need not go through these books. And next one is should not, கூடாது. ஸோ should not go through, படிக்கக்கூடாது. they should not go through, அவர்கள் படிக்கக்கூடாது. they should not go through, அவர்கள் படிக்கக்கூடாது. The next sentence is cannot. cannot அப்படின்னா முடியாது. ஸோ cannot go through, படிக்க முடியாது. cannot go through, படிக்க முடியாது. யாரால படிக்க முடியாது? my mother can't go through, என்னுடைய அம்மாவால் படிக்க முடியாது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயத்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே can't யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், my mother can't go through. ஓகே, the children can't go through. the children can't go through, மாணவர்கள் குழந்தைகளால் படிக்க முடியாது. so likewise we can use the sentences. could not. could not அப்படின்னா முடியவில்லை. could not அப்படின்னா முடியவில்லை. could not go through, படிக்க முடியவில்லை. ஓகே, ரவி could not go through. ரவி could not go through, ரவியால் படிக்க முடியவில்லை. ஸோ இப்போ அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்க, he was suffering from fever, so he couldn't read. அதனால் அவனால் என்ன பண்ண முடியல, படிக்க முடியவில்லை. ரவி couldn't go through. நெக்ஸ்ட் don't. don't அப்படின்னா ஆதே செய்யாதேன்னு சொல்லுவோம். don't go through, படிக்காத. don't readன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக பாருங்கள், don't go through the book. don't go through, stop, don't go through. ஓகே, we don't go through, நாங்கள் படிக்கலை. நாங்கள் படிக்கலை. see how it is easy to frame the sentences. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய phrasal verbs-ஐ இந்த சென்டென்சஸில் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். I'll take some examples. இப்போ இங்கே பாருங்கள், look into. look into means investigate. look into means investigate. இப்போ ஏதாவது ஒரு கேஸை வந்து ஆராயிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் investigate. make out. make out means understand. okay, make out, understand. carry on. carry on means continue. continue, தொடர்ந்து ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. carry on, continue. put on. put on means wear, அணிந்துகொள். ஸோ யூஸ்வலி put on is used for the dresses. ஸோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ட்ரெஸ்ஸு ஆடைகளை அணிந்துகொள் அப்படிங்கிறதுக்கு தான் put on அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் spell out. spell out means explain. spell out means explain, விவரிக்கிறது. explain பண்ணுங்கன்னு சொன்னாங்களா, ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லுங்கள். விவரிக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா spell out. I move on to the next word, call upon. call upon means tell, சொல்றது. so now we use these sentences. okay, so இதெல்லாத்தையும் பாருங்க, did not investigate, did not look into. so Ravi did not look into this case. Ravi did not look into this case. இப்போ சொல்லுங்களேன், Ravi did not
லுக் இன் டு திஸ் கேஸ். அதான் இப்போ ரவி அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் செய்யவில்லை. ஓகே, இன்வெஸ்டிகேட் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி, இன்வெஸ்டிகேட் அப்படின்னா ஆராயது. ரவி அந்த கேஸை ஆராயவில்லை அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஒரே சொன்ன இன்வெஸ்டிகேட்டே நம்ம எல்லாமே சொல்லலாம். ஐ won't look into this case. I won't look into this case. You need not look into this case. They should not look into this case. Okay, my mother, I can't look into this case. நான் இந்த கேஸை என்னால் பார்க்க முடியாது, ஆராய முடியாது. Okay, so likewise we can use I couldn't look into this case. Next, we don't look into this case. நாங்கள் இதை பார்க்க மாட்டோம்னு சொல்லுவோம். We don't look into this case. So this one we will often use this for imperative sentences. So likewise, make out, understand. So understand பாருங்க, I did not make out, என்னால் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது நான் புரிந்து கொள்ளவில்லை, என்னால் வராது, நான் புரிந்து கொள்ளவில்லை. I make out this problem, நான் அந்த ப்ராப்ளத்தில் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், I won't make out this problem. I won't make out this problem. நான் புரிந்து கொள்ள மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, carry on, continue, தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்கள பார்த்துக்க இல்லைப்பா, போதும் அந்த ஒர்க்கு நீ செய்ய தேவையில்லை, போதும் அந்த ஒர்க்கு நீ செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்க, தேவையில்லை அப்படிங்கிறது. யூ நீட் நாட் கேரி ஆன் திஸ் ஒர்க், போதும் நீ செய்ய தேவையில்லை, நீ அந்த வேலையை இனிமேல் தொடரக்கூடாது. ஓகே, யூ ஷுட் நாட் கேரி ஆன் தட் ஒர்க், நீ இனிமேல் அந்த வேலையை தொடர்ந்து செய்யக்கூடாது. யூ ஷுட் நாட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெல் அவுட், எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இப்போ என்னால் ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் பாருங்க, ஐ ஸ்பெல் அவுட். ஓகே, ஐ டிட் நாட் ஸ்பெல் அவுட், நான் அதை விவரிக்கவில்லை. விவரி அப்படிங்கிற ஸ்பெல் அவுட் அப்படின்னா எக்ஸ்பிளைன், நான் அதை விவரிக்கவில்லை. ஓகே, ஐ won't spell out, நான் அதை விவரிக்க மாட்டேன். இப்போ நீ அதை விவரிக்க தேவையில்லை. யூ நீட் நாட் ஸ்பெல் அவுட். ஓகே, அவர்கள் அதை விவரிக்க கூடாது. தே ஷுட் நாட் ஸ்பெல் அவுட். ஓகே, ஸோ என்னால் அதை விவரிக்க முடியாது. ஸோ ஐ காண்ட் ஸ்பெல் அவுட் தட். ஸோ நம்ம எல்லாமே நெக்ஸ்ட் பாருங்க, call upon. So likewise we can use in these 7 sentences. So subject மாற்றி நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சப்ஜெக்டும். ஸோ இந்த இடத்துல வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸில் நாம் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை யார் எது செய்யலை அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நாம் பார்க்கலாம். ஓகே, திஸ் வாஸ் த இம்பார்ட்டன்ட் கிளாஸ் and I think I hope that this will useful to you to speak the English fluently. Okay, dear friends, be in touch. Hereafter I am going to upload more videos on various topics. So please, if you haven't subscribed my channel, subscribe it. I will meet you on another interesting topic. See you all.